ஆக்சுவலி ரொம்ப லாஸ்ட்டுக்கு அப்புறம் எங்களுக்கு தெய்வம் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் தான் என் மகன். ஃபஸ்ட்டு ஒரு 3 குழந்தைகள 2 குழந்தை கையில் எடுத்து எங்களுக்கு கிடைக்காம போனது. ஒன்று வந்துட்டு பாதியில் இல்லாமல் போனது. இவ 4வது. எங்களோட லக்கி சாம்பவ வந்துட்டு எல்லாமே அவ தான். இது நான் கும்புற என் சாமி, என் குலசாமி கொடுத்த எங்களோட குலதெய்வம். அவங்க வரும்போது எனக்கு ஒரு ரொம்ப எமோஷனல் அழுகை வந்துருச்சு, கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா நம்ம ஆளுங்க, நம்ம தம்பி நம்ம பொண்ணுக்கு சீர் கொண்டு வர்றாங்க. நம்ம ஆளுங்கெல்லாம் இருக்கிறாங்க, அவங்க முன்னாடி கொண்டு வரும்போது எனக்கு அது எப்படி சொல்றேன்னு தெரியல. ஒரு கெத்துன்னு கூட இது பண்ணிக்கலாம், நம்ம இதுவாக கூட இருக்கலாம். நம்ம தம்பிங்க வராங்க, நம்ம ஆளுங்க வர்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் இதுவாகிடுச்சு. எங்க அக்கா கண்ணீரை பார்த்து எங்களுக்கு கண்ணீர், எங்க அக்கா மாத்த கண்ணீரை பார்த்து எங்க மாமா அந்த அன்பு பாசம் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அது விவரிக்க முடியாது. இன்னைக்கு எங்க அக்காவை, எங்க தம்பி வந்துட்டாங்களா அப்படின்னு எங்க அக்காவுக்கு சந்தோஷப்பட்டு, எங்க அக்கா மாத்த சந்தோஷப்பட்டு எங்களுக்கு சந்தோஷம். எங்களை பொறுத்தவரைக்கும் எங்க அக்கா சந்தோஷமா இருந்தா போதும். என்னை கூட்டிட்டு போய் எனக்கு விருப்பப்பட்டது எல்லாமே என்னை கேட்டுதான் பண்ணாங்க. உனக்கு என்ன வேணும், இது வேணுமா, அது வேணுமா, எது செய்யணும் வைக்கணும் அப்படின்றத எனக்கு எல்லாமே கேட்டுதான் பண்ணாங்க. எந்த ஒரு குறையும் இல்லாம எல்லாமே நல்லபடியா அம்மா வீடு சைடு எங்களோட சொந்தங்கள் எல்லாமே, சித்தப்பா பெரியப்பா எல்லாருமே நல்லபடியா பண்ணி எல்லாமே நல்லா வந்தாங்க. இன்னும் என் தம்பி 3வது தம்பி இருந்திருந்தானா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அவன் இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராகவே போயிருந்திருக்கும். வந்திருந்தா அம்மாவை நான் அக்கான்னு தான் கூப்பிடுவேன். அக்கா பசங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க என் அக்கா பசங்க அப்படிங்கிறத ட்ரீட் பண்ணுங்க. அப்போ அவங்க சின்ன பசங்க அப்பெல்லாம் ஸோ அதுலேருந்து அவங்க கண்டிச்சு தான் கொண்டு வருவோம். ஸோ அன்னைக்கு இவங்க அந்த சீர்முறைலாம் கொண்டு வரும்போது நம்ம பார்த்து வளர்ந்த பிறகு இன்னைக்கு நம்ம சீர்முறைலாம் கொண்டு வராங்கன்ட்டு எனக்குள்ள அப்படியே ஒரு கண்ணு கலங்கி தான் நின்று பார்த்துக்கிட்டு. அவங்களால எனக்கு என்ன எது வேணுமோ எல்லாமே பண்ணுவாங்க. ரொம்ப பெருசாக அது ஒன்று பண்ணலைனாலும் எனக்கு அவங்க சபைக்கு நின்றாவே போதும் அப்படின்னு தான் நான் அது வேணுமே. பெருசாலும் நீங்கள் அதுக்கு எது வேணும் வேணாம் அப்படின்ட்டு. ஆனால் அன்னைக்கு வரும்போது எனக்கு ஒரு கர்வமா இருந்துச்சு. எங்க ஆளுங்க வர்றாங்க, இந்த அம்மா வீட்டு ஆளுங்க எனக்கு பண்றாங்க பாருங்க, எங்களோட எங்கிட்ட இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொன்னேன், என்னங்க கெத்தா இருந்துச்சுலங்க, என் தம்பிங்க வரும்போது கெத்தா இருந்துச்சுல, அந்த கடா படிச்சு வரும்போது கெத்தா இருந்துச்சுல அப்படின்னு சொன்னேன்.
என் பேத்தி நான் தங்கமான பேத்தி, எனக்கு தங்கமாக நல்லா பார்த்துக்கிறேன், நல்லா வச்சுக்கிறேன். என் பேத்தி நல்லா இருக்கணும், இன்னும் 100ஆ இருக்கணும். எங்களுக்கு அதுதான் உலகமே. செமையா போச்சு, சூப்பரா இருந்துச்சு. என் மகன் ரொம்ப அழகா இருந்தா. ஃபங்க்ஷன் வந்தவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. என் மகளை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். திருப்பதி போய் வேண்டுதல் வச்சுட்டு வாங்க, நல்ல ஒரு பலன் குழந்தை கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. என்னோட குலதெய்வம் கண்ணத்தால் தான் வந்துட்டு எங்களுக்கு எப்பவுமே வந்து ஒரு இந்த நிமிஷம் வரைக்கும் வந்துட்டு மேபி என் பக்கத்துல கூட நிக்கலாம். இப்போ வந்துட்டு ஸோ இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க எங்க கூட தான் இருக்கிறாங்க. அவங்க தான் எங்களுக்கு எல்லாத்தையும் பார்த்துருக்காங்க. அவங்களோட அருளோட நாங்க வந்துட்டு அங்கே போயிருந்தோம் திருப்பதி. திருப்பதியில போய் சாமி கும்பிட்டுட்டு நான் அடுத்த வாட்டி இங்க வரும்போது என் குழந்தையோட நான் வந்து உங்களுக்கு தரிசனம் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். வந்ததுக்கு அப்புறம் தான் நான் அவங்களை கூட்டிகிட்டு சிங்கப்பூர் போறேன். போனதுக்கு அப்புறம் சிங்கப்பூர்ல தான் வந்துட்டு கரு உருவானது எல்லாமே. ஸோ அடுத்து வந்து போட்டு எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு நான் இவங்களை கூட்டிக்கிட்டு திருப்பதி போறோம். திருப்பதி போன உடனே வந்துட்டு இவளை என்கிட்ட கொடு, அவங்ககிட்ட கொடு, மாமாட்ட கொடு, அத்தைகிட்ட கொடு, செய்யவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பதி படி முதல் படியில இருந்து அந்த 7 மலையும் தூக்கிக்கிட்டே தான் நடந்தாங்க. பாப்பா வந்தே தான் போனோம். கடலைந்த